ஏன் எடுக்கலன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இன்னைக்கு உண்மையான கணக்கெடுப்பு தெரிஞ்சிடும். தலித் தோழர்கள் அவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன, ஓபிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்ன, இந்த உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடாதுதான் திமுகவுடைய எண்ணம், முதலமைச்சருடைய எண்ணம். இது முக்கியமா நான் பதிவு பண்றேன். அனைத்து கட்சிக்கும் இந்த கேள்வியை கேட்கணும். முக்கியமா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கூட்டணின்னு சொல்றாங்களே, 5 வருஷமா ஏன் தெலுங்கானால நடத்தினாங்க? காங்கிரஸ் பார்த்து கொஸ்டின் கேட்கிறேன். தெலுங்கானால வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை நடத்த சொன்னாரு. இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கு, மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கு, பீகார்ல நடத்தியே முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் செல்வ பெருதும் கேட்க மாட்டாரு. இன்னைக்கு எல்லாம் சட்டசபையில் அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு, அவர் தான் முதலமைச்சர், அவர் காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சர் ஆகணும் வாயில வரவே மாட்டேங்குது காங்கிரஸ் தலைவருக்கு. அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க.